ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நேரில் சந்தித்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? அன்புமணி கிட்டேயும் அவங்க பேசினாங்க. அங்கேயும் இங்கேயும் அதுக்கு அவர் என்ன டிமாண்ட்? இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். ஐயா, பதவி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவர் மீண்டும் அதே மாதிரி நீதிபதி அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி அப்புறம் மாவட்ட செயலர் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மீண்டும் அவர் அந்த பதவி நீதிபதி அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமாமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவங்க தேடிக்கொண்டே இருக்கோம். அவர் வெளியில் இருக்கிறாரா? எங்க தலையில் இருக்கிறாரா? எங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா? அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா? இது தண்ணீர் குடித்துக் கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பில் பொதுச் செயலரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுவேன். இப்படி நான் சொல்றது கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. கலத்தி சென்று பணமாக தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும். இங்க என்ன சொன்னார் பொதுச் செயலாளர்? நான் துணைமணிதான் அங்க தேனி மாவட்டம் தான் அவர் சொந்த அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன். அங்க பின்னால இவருக்காகவே ஒரு ரூம். அதுல கதவு இல்லைன்றார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவான்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் நடந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள் 96,000 கிராமங்களுக்கு என் கால்கள் மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழலை உருவாகிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது. அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்கிறார். அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்ற மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவர்களை போய் என்னுடைய தொண்டர்கள் அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள்லாம் வழங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். நீங்க சமூக நீதி பேரவையின் தலைவர் வந்து பால் வந்து நீக்கிருக்கீங்க. அன்புமணி தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபுமோ என்றவர் வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு வந்து அந்த பதவிக்கு லாயற்றவர், வழக்கறிஞர் இருக்கத்தே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. அவர் அதிகாரம் இருக்கா சார்? அவருக்கு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கோம். ஏன்னா ஒற்றை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால 22 ஆண்டு காலம் வந்து கே பாலு வந்து பல வழக்குகளை பாமக தொடர்ந்திருக்காரு. பல வழக்குகளை வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அவரை மாத்துறதுக்கான அவசியம் என்ன? ஒரு அன்புமணி ராமதாஸ் சந்திச்சதுனால முன்னாலே பாட்டாளி கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரோட திறமையானவர்கள். ஆனால் இப்ப நம்ம கட்சியில வேற போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் மேல பாசமா இருக்காங்க. தொடர்ந்து இருக்கிற ஒரு மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறப்பா ஐயா என்ன சொல்றது? கோரிக்கை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாங்கி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான். நீங்க ஒன்னு சொன்னீங்க, இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற வந்து நான் வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில போய் மந்திரி அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தினால, அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு.
ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது அவர் பாய்ந்தார். அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை. அந்த அளவு பாய்ந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கருத்து ஒண்ணு நாங்கள் பயந்து எல்லாம். அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களை நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி கூட வந்திருக்காங்கன்னு அதுவே சொன்னான். அப்பதான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக குழு அந்த நிர்வாக உறுப்பினர்கள் சொல்லுவார்கள். அதனாலே அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்பதான் கூவி அழைக்கிறார், வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க, ஆமா தலைப்பா இல்லைங்க தண்ணி குடிங்க, ஒரு போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த போன்ல என்னோட கதையும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.